வெல்கம் டு அம்சாஸ் கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்படி தான் இருந்துச்சு. ஆமாங்க, ஒரு சூப்பரான நம்மளுடைய ஷாப்பிங் vlog அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரை பாருங்கள். சூப்பரான அழகான பொருள் நம்ம பார்க்க போகிறோம். என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம பெண்களுக்கு பிடிச்ச அந்த பாத்திரம் தாங்க நான் இங்கே பார்க்க போயிருந்தேன். பாருங்கள், இந்த ஸ்டாண்டுங்க சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து நம்ம கிளாஸ் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இது வந்து தூக்குச்சட்டிங்க. நமக்கு எவ்வளோ தான் இருந்தாலும் இதெல்லாம் பத்தாது. சின்னதாக அழகான தூக்குச்சட்டிலாம் இருந்துச்சுங்க. இதோட ரேட்டுமே ரீசனபிளாக தான் இருந்துச்சு. 120 போட்டிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் ஜஸ்ட்டு 60ங்க. இந்த சபடமுமே சூப்பராக இருந்துச்சு. பூவெல்லாம் போட்டுருந்துச்சு, அழகாக இருந்துச்சுங்க. இதோட ரேட்டுமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வீடியோவில். இது வந்து இடியப்ப தட்டுங்க. இடியப்பம் நம்ம புழிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டாண்டோட அப்படியே இட்லி சட்டியில் வச்சு வச்சுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது தட்டு கவுக்கிற அந்த ஸ்டாண்டு தாங்க. நம்ம வரிசையாக தட்டு கழுவி வச்சுக்கலாம். நான்ஸ்டிக்குங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இருந்தாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, ஹேண்டியாக. இது வந்து நம்ம பழமெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு பவுல் மாதிரி இருந்துச்சுங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. பூரி கட்டை வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க. ஸோ அதையும் நான் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுவுமே வந்து செம்ம சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸ்பூன்லாம் மரத்தில் வச்சுருந்தாங்க, அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஆன்லைன் ரேட்டை விட இங்கே வந்து கம்மியாக தாங்க வச்சுருக்காங்க சூப்பர் மார்க்கெட்லேயும் அப்படின்னு சொல்வேன்னு எதிர்பார்க்காதீங்க. இங்கே விட ஆன்லைனில் கொஞ்சம் சீப்பாக தான் நமக்கு கிடைக்கும். ஒரு 10 இயர்ஸ் பேக்கில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வரலைங்க. ஏன் சொல்லப்போனால் ஒரு 5 இயர்ஸ் பேக்கில் கூட இந்த மாதிரி அழகழகான பொருட்கள்லாம் சில்வர்லேயோ மரத்துலேயோ இல்லை மற்ற ஐட்டத்துலேயோ வரலைங்க. இப்போ தான் அழகழகான பொருட்கள் வந்திருக்கு. எதை வாங்குறதுனே தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கடாய்ங்க. ஒரு ஆளுக்கு இல்லை 2 ஆளுக்கு டீ போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். வழக்கம் போல் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் நம்ம பெண்களுக்கு பத்தாது. ஸோ அந்த மாதிரி தாங்க நிறைய அழகழகான பாத்திரம் இருந்துச்சுங்க. பார்க்க ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. பட் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறத விட பாத்திர கடைகளில் போய் பாத்திரம், சில்வர் பாத்திரம் இல்லை ஜெர்மன் பாத்திரம் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ரேட் வந்து சீப்பாக கிடைக்குங்க. அங்கே வந்து நீங்கள் பார்கெனிங் பண்ணியும் நீங்கள் வாங்கலாம். சூப்பர் மார்க்கெட்டில் அது நடக்காது. அவங்க என்ன ரேட் போட்டிருக்காங்களோ அதை நம்ம அப்படியே கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த சட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. மூடியோட அழகாக இருந்துச்சு. அதே மாதிரியே இங்கே ஒரு வடிகட்டி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்கங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. பட் ரேட் கூட இருந்தனால நான் வாங்கலைங்க. நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட்டான ஐட்டங்க. ஆமாங்க, பீங்கான் ஜாடிகை தான் பார்க்க வந்திருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாமே அழகழகான பீங்கான் ஜாமாங்க. எதை வாங்குறதுன்னு தெரில. ஸோ வெரி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாமே. பொதுவாக நம்ம உப்பு ஜாடிக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். பட் நாங்கள் மிகுதம் ஊறுகாய் போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பைப்பரில் கிண்ண மாதிரி வச்சுருந்தாங்க. இதுவுமே அழகாக இருந்துச்சு. இந்த பீங்கான் ஜார்லாம் கூட உங்களுக்கு விலை கம்மியாக தான் இருந்துச்சு, ரொம்பலாம் இல்லை. 40லேருந்தே கிடைக்குதுங்க உங்களுக்கு. இதோட ரேட் கூட 40 ரூபீஸ் தான். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 120 போட்டிருந்தாங்க. இந்த சர்ப்பு ஜாடியோட ரேட்டு 200. இதுவே நம்ம வெளியே வாங்கினோம் அப்படின்னா இன்னும் சீப்பாக கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்டை விட நீங்கள் வெளியே வாங்குறது தான் இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டு. அடுத்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டுக்கு வந்திருக்கோம். ஆமாங்க, கிஃப்ட் ஐட்டம்ஸ் தாங்க நான் சொல்கிறேன். சூப்பராக இருந்துச்சுங்க. எதை எடுக்கிறதுனே தெரியல. நமக்கு யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த லேம்பெல்லாம் வெரி சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லாவே இன்னோவேட்டிவாக இருந்துச்சு, புதுசாகவும் இருந்துச்சு. கிளாஸு, பிளாஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் மெட்டலு, இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே வச்சுருந்தாங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கண்ணாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த கடையோட பேரே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆமாங்க, இந்த கடையோட பேர் சிங்கப்பூர் ஷாப்பிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. பட் ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் 50 ருப்பீஸ்லேருந்து 1000க்கு மேலே வரையுமே அவங்க வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கவர்ற மாதிரி தாங்க எல்லா கிஃப்ட் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. நம்ம குழந்தைங்களுக்கு யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த கிளாஸில் ரோஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க உள்ள கிஃப்ட்லேயே. இது செகண்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. நம்ம வாங்க போகிற ஐட்டம் வந்து தேர்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டு நம்ம கிளம்பிடலாம். என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் தாங்க அது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம். அதுதான் இந்த எலக்ட்ரிக் பீட்டர். ஆமாங்க, இது தான் வாங்குறதுக்காக தான் நான் அங்கே போயிருந்தேன். ப்ரெஸ்டீஜில் தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுங்க. பட் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட்டு, கம்பெனி ஐட்டம், பிராண்டட் ஐட்டம் அப்படிங்கிறனால நான் இதையே வந்து வாங்கிட்டேன். இதில் வந்து இந்த மாதிரி 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நம்ம எஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 பீட் பண்ணுறதுக்கு கம்பிகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாவு பிசைகிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஒயருமே வந்து கொஞ்சம் சின்னதாக தாங்க கொடுத்துருந்தாங்க. ப்ளக்கில் மாட்டுறது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வசதியாக இருந்திருக்கும். இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 2395 போட்டிருந்தாங்க. பட் நம்ம பொம்பளைங்க கண்டிப்பாக பார்கெனிங் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி விலையை பேசி குறைச்சி தான் நான் வாங்கியிருந்தேன். 1900க்கு நான் வாங்கிட்டேங்க. கூடவே ஒரு கேரண்டி கார்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த பீட்டரை வச்சு நான் உங்களுக்கு முட்டை அடித்து தான் அன்றைக்கி ப்ரௌனி பண்ணியிருந்தேங்க. ஸோ அதோடய வீடியோவும் நான் எடுத்திருந்தேன். நல்லாவே பீட் பண்ணிச்சுங்க. ப்ரௌனியுமே அன்றைக்கி செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. பர்ஃபெக்டாக அன்றைக்கி ப்ரௌனி வந்துருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக ஃபஜ்ஜியாக வந்துருந்துச்சு. என் குழந்தைங்களும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரௌனினா ஐஸ்கிரீம் இல்லாமையா? ஸோ ஒரு ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் தான் அன்றைக்கி செஞ்சுருந்தோம். செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.